இங்கே ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு ஷாப்பிங் போயிட்டு அங்கேருந்து வெளியே வராங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு பையெல்லாம் தூக்கிட்டு வராங்க. அந்த நேரத்தில் இவருடைய கணவர் வெறும் காரில் உட்காந்துக்கிட்டு ஜாலியாக யார் கூடயோ பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களை பார்த்த உடனே அதை மறைக்கிறாங்க. அதை இவங்களும் கவனிச்சிடுறாங்க. அப்போ நான் மட்டும் நளினி விஸ்வநாதனாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அடுத்த நாள் காலையில் போயிட்டு இவங்க ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டே இருக்காங்க. அவர் கவனிக்கவே இல்லை. யார் கூடயும் மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்காரு. திடீர்னு ஒரு சட்டையை கொடுத்து அயன் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்களும் அமைதியாக அயன் பண்ணிடுறாங்க. எப்போவுமே அவர் ஃபோனில் யார் கூடயோ தான் பேசிகிட்டு இருக்காங்க. மருந்து வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நாள் முழுக்க இவங்க என்ன வேலையை செஞ்சுட்ருக்காங்க. அப்போ ஒரு ராத்திரி நேரத்தில் மருந்து வாங்கிட்டு வந்தீங்களான்னு கேட்கும்போது அவன் எதுவுமே வாங்கிட்டு வரலன்னு சொல்லியிருக்கான். அடுத்த நாள் காலையிலேயே இதே மாதிரி இவன் யார்ட்டையும் சேட் பண்ணும்போது அவங்க கிராஸ் பண்ணுறாங்க. அப்போ திடீர்னு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்பன்னு பார்த்து இவங்க டீயில் சர்க்கரையே போடல அப்படின்னு சொல்லும்போது, நான் ஏன் போடணும், நீ என்னைக்குமே என்னை ஒரு வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் நளினி விஸ்வநாதனாக இருந்திருந்தேன், இந்த கதையே வேறேன்னு சொல்கிறாங்க. இவனும் கோவப்பட்டு யார் அந்த நளினி விஸ்வநாதன் கேட்குறாங்க. அவன் என்னுடைய ஃப்ரெண்டு தான், காலேஜில் ஒன்றா படித்தா, நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு, அவள் டிவியில் ஆங்கர் ஆகணும்னு ஆசைப்பட்டா. அதே மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனால் அவன் வீட்டில் ஒருத்தவங்க பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வீட்டில் எல்லாரும் விட்டுறாங்க. அவளுடைய கணவன் இவனுடைய கனவுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாரு. அப்போ நிறைய இடத்துல ரிஜெக்ட் ஆனப்போ அவளுடைய கணவன் தான் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டுட்டு போனால் நீ கண்டிப்பாக செலக்ட் ஆகிடுவேன்னு ஒரு ட்ரெஸ்ஸையும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த ட்ரெஸ்ஸை போட்டு போய் இவர் செலக்டும் ஆகிடுறா. அதுக்கப்புறம் இந்த சந்தோஷமான செய்தியை வீட்டில் சொல்லலான்ட்டு வரும்போது தான் விஸ்வநாதன் வேறொரு பொண்ணோட அஃபேரில் இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. தெரிஞ்ச உடனே இவங்க அவரை கொண்டுடுறாங்க. அதனால தான் இந்த பொண்ணு நானும் நளினி விஸ்வநாதன் மாதிரி இருந்திருக்கணும்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே போயிடுறாங்க. இதை கேட்ட கணவன் ஷாக்கில் நிற்கிறாரு.